கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை 18வது சங்கீதம் 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமாங்க, தாவீது எந்த சூழ்நிலையில இதை சொன்னார் தெரியுமா? எல்லா சத்துருக்களும் இன்னும் சவுலும் தாவீதுக்கு விரோதமா எழும்பி வந்ததான அந்த இக்கட்டின் சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதை விடுதலை செய்த போது, அவர்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது, அதற்கு பின்பாக தான் இதை பாடுறாரு. எனக்கு ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்களாம். எல்லாருமே எதிரிட்டு வந்தார்கள் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. அப்ப எவ்வளவு சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமா எழும்பி வந்திருப்பாங்க. ஆனா தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமா எதிரிகள் எழும்பி வந்தாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஒருவேளை தாவீதை போலதான இந்த சூழ்நிலைகளில நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இன்றைக்கும் தாவீதை போல நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஏன்னா ஆண்டவர் தாவீதை எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க கூடுமானால் அதே தெய்வத்தை நாமளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய எல்லா சத்துருக்களுக்கும் விரோதமாக ஒருவேளை சவுளை போல நமக்கு விரோதமா எழும்பி வருகிறதான காரியங்கள் இருந்தாலும் அதற்கும் அவர்களுடைய கைக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாருங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, ஆண்டவரே, சத்துருக்கள் எந்தெந்த வழியில எங்களுக்கு எதிராக வந்தாலும் அதிலிருந்து எங்களை விடுவிக்க நீங்க வல்லவரை சபா, எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்தவரே, ஆண்டவரே, உங்க சமூகத்துல அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தாவீதை எப்படி எல்லா இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே சவுலின் கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி நீங்க விடுவிச்சீங்கப்பா. தாவீதுக்கு எந்த ஆதரவு இல்லைனாலும் நீங்க ஆதரவா இருந்து அவனை விடுவிச்சீங்களா ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இக்கட்டின் சூழ்நிலைகளில தாவீதுக்கும் ஆண்டவரே அப்பா சவுளை போல எல்லா சத்துருக்களின் கைக்கு நீங்க விடுதலையாக்குனீங்களா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் ஆண்டவரே நீர் இப்படியாய் ஆண்டவரே நீர் விடுவித்து நீர் ஜனங்களுக்கு ஆதரவா இருந்து நடத்துங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.